வணக்கம் நண்பரே, எனது பெயர் மருத்துவர் புரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு ஜிஏபார் எவ்வாறு அதிகரிக்க முடியும் என்பதை விளக்குகிறேன். ஜிஏபார் விளக்குவதற்கு முன் சிறுநீரக செயலிழப்பை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம். சிறுநீரக செயலிழப்பு என்பது கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும் ஒரு நிலை, ஏனெனில் சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை இழக்கிறது. அடிப்படையில் அது உடலில் இருந்து கிரியேட்டினை சரியாக வெளியேற்றுவதில்லை. நாம் அனைவரும் அறிந்தபடி சிறுநீரகம் முக்கியமாக உயர் இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோயினால் பாதிப்படைகிறது. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நிலை காரணமாக சிறுநீரகத்திற்கு ஏற்படும் இந்த தொடர்ச்சியான சேதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இது மருந்துகளை உட்கொண்ட பிறகும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவை அதிகரிக்கிறது. எனவே ஒரு நோயாளி ஜிஏபாரை அதிகரிக்க விரும்பினால் முதலில் சிறுநீரகச் செயலிழப்புக்கான முக்கிய காரணத்தைக் கண்டறிய இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதனால் சிறுநீரகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மற்றும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அதிகரிப்பு ஏற்படாது. இது நோயாளிக்கு ஜிஏபார் சிதைவை நிறுத்த உதவும். இப்போது நீங்கள் கிரியேட்டினுக்கும் ஜிஏபார்க்கும் இடையிலான உறவை பற்றி குழப்பமடைய வேண்டும். பின்னர் இதை உங்களுக்கு விளக்குகிறேன். ஜிஏபார் என்பது கிரியேட்டினின் மற்றும் உங்கள் வயதை அடிப்படையாகக் கொண்ட கணிதக் கணக்கீடு ஆகும். இப்போது நீங்கள் உங்கள் திரையில் ஒரு ஃபார்முலாவை காணலாம். அதை புரிந்துகொள்வது கடினம் என்று எனக்குத் தெரியும், உங்களுக்காக எளிதாக்குகிறேன். கூகுள் இல் ஜிஏபார் கால்குலேட்டரை தேடுங்கள். இப்போது எந்த தளத்தையும் திறக்கவும். எனக்கு பிடித்தமானது டாவிட்டா. உங்கள் கிரியேட்டினின் மதிப்பு மற்றும் உங்கள் வயதை உள்ளிடவும். கணக்கீடு என்பதை கிளிக் செய்யவும். இப்போது ஜிஏபார் மதிப்பு உங்கள் அறிக்கையைப் போலவே இங்கே காண்பிக்கப்படும் என்று நம்புகிறேன். அதாவது நமது ஜிஏபாரை அதிகரிக்க கிரியேட்டினின் அளவைக் குறைக்க வேண்டும். கிரியேட்டினின் அளவைக் குறைக்க சிறுநீரகத்தின் செயல்பாடு அதிகரிப்பதால் கிரியேட்டினின் அளவு குறைவதால் சிறுநீரக செயல்பாடுகளில் நாம் வேலை செய்ய வேண்டும். இப்போது கேள்வி எழுகிறது, சிறுநீரகத்திற்கு அதன் செயல்பாடுகளை அதிகரிக்கும் திறன் உள்ளதா? அதை ஒரு உதாரணத்துடன் எடுத்துக்கொள்வோம். ஒரு நபர் செப்சிஸ் அல்லது விபத்தால் ஒரு சிறுநீரகத்தை இழந்தால், ஒரு சிறுநீரகத்தை இழந்த பிறகும் சிறுநீரகத்தின் அளவு அதிகரிக்காது. மற்ற சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. அதாவது சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கும் சிறுநீரகத்தின் இந்த சூப்பர் பவரை நாம் பயன்படுத்த வேண்டும். நான் உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளைக் காட்டுகிறேன், ஏனெனில் கிரியேட்டினின் அளவு ஒரு குறுகிய காலத்திற்குள் கடுமையாகக் குறைவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனெனில் இந்த நோயாளி கேஆர்ஏபி உதவியுடன் சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தியுள்ளோம். சிறுநீரக செயல்பாடு மறுசீரமைப்பு சிகிச்சையை கேஆர்டி என்றால் என்ன என்று இப்போது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இதை நான் இந்த வீடியோவில் பின்னர் விளக்குகிறேன். ஆனால் அதற்கு முன் சிறுநீரக செயலிழப்பு சிகிச்சையில் உணவின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரக செயலிழப்பு சிகிச்சையில் உணவு முறை 50% பங்கு வகிக்கிறது. உணவின் உதவியுடன் நீங்கள் கிரியேட்டினின், யூரியாவின் அளவை திறம்பட கட்டுப்படுத்தலாம். நாம் எதைச் சாப்பிட்டாலும் அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம் உடலை பாதிக்கிறது. ஒரு சிகேடி நோயாளி சிவப்பு இறைச்சி, முட்டை, பாலாடைக்கட்டி அல்லது பருப்பு வகைகளில் நிறைய புரதத்தை எடுத்துக்கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். மேலும் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும். காரணம் கிரியேட்டினின் ஒரு புரதக் கழிவு ஆகும். தசை வளர்சிதை மாற்றத்தின் போது தசை ஒரு சிறுநீரக நோயாளி உடலின் தேவைக்கு அதிகமாக புரதத்தை உட்கொண்டால் கூடுதல் புரதம் தசையில் கிரியேட்டினாக மாற்றப்படும். இதன் விளைவாக கிரியேட்டினின் மதிப்பு உயரும். எனவே அனைத்து சிறுநீரக நோயாளிகளும் அனைத்து வகையான புரதங்களையும் தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதனால் கிரியேட்டினின் அளவை கட்டுப்படுத்த முடியும். இப்போது யூரியாவைப் பற்றி பேசலாம். யூரியா என்பது கல்லீரலில் உற்பத்தியாகும் கழிவுகள். உணவு செரிமானத்தின் போது யூரியா உருவாவதை நிறுத்த உணவு உட்கொள்வதை நிறுத்தலாம், ஏனெனில் இது நடைமுறைக்கு மாறானது. ஆனால் சில உணவு மாற்றங்களுடன் அதன் உற்பத்தியை கட்டுப்படுத்தலாம். கொழுப்பு, எண்ணெய், பாலாடைக்கட்டி மற்றும் சிவப்பு இறைச்சி போன்ற கனமான செரிமான உணவுகளை ஒருவர் எடுத்துக்கொண்டால் கல்லீரல் அதை ஜீரணிக்க நிறைய வேலை செய்ய வேண்டும். இதன் விளைவாக உடலில் யூரியாவின் அசாதாரண உற்பத்தி ஏற்படுகிறது. இது இறுதியில் கேஆர்டி அறிக்கைகளில் பிரதிபலிக்கும். அதனால்தான் உணவுமுறை முக்கியமானது. இப்போது சிஏயில் உணவு என்பது ஒரு பெரிய தலைப்பு. அதை ஒரு வீடியோவில் விளக்குவது கடினம். இந்த வீடியோவின் முடிவில் நான் உணவு தொடர்பான எனது வீடியோவிற்கான இணைப்பை வழங்குகிறேன். ஆனால் நான் முன்பு உறுதியளித்தபடி கேஆர்டி என்பதை விளக்குகிறேன். மூலிகை அடிப்படையிலான அமைப்பில் முதலில் சிறுநீரகச் செயலிழப்புக்கான காரணத்தைக் கண்டறிந்து அதைக் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும்.
நான் முன்பு சொன்னது போல், சிறுநீரகச் செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் பாதிப்புகள் கட்டுக்குள் வந்தவுடன் எளிதாக குறைக்கலாம். மற்ற நோயாளிகள். இப்போது நிறைய நோயாளிகள் தாங்கள் ஏற்கனவே சில சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும், அவர்களுக்கு ஏன் இன்னொன்று தேவை என்றும் நினைக்கிறார்கள். உங்கள் மருந்துச் சீட்டை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மருந்தையும் கூகுளில் தேடத் தொடங்குங்கள். உங்கள் பிபி அல்லது சர்க்கரை, பாஸ்பேட் பைண்டர், கால்சியம், வைட்டமின் டி ஆகியவற்றுக்கான மருந்து கிடைக்கும். ஆனால் ஒரு சிறுநீரகத்திற்கு ஒரு மருந்து கூட இல்லை. அல்லது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த. அதனால்தான் பல ஆண்டுகளாக மருந்துகளை உட்கொண்டாலும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவுகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. ஏனென்றால் யாரும் அதைச் செய்யவில்லை. இது உங்கள் மருத்துவர் விரும்பாததால் அல்ல, ஏனென்றால் இதுவரை அதற்கான மருந்துகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை. சிறுநீரகத்தின் சீரழிவை நிறுத்துவது கூட இல்லை, சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை மீட்டெடுப்பது வெகு தொலைவில் உள்ளது. எனவே கடந்த காலத்தில் நடந்ததைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தத் தொடங்குங்கள். அவற்றை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். அதற்கு தேவையானதைச் செய்யுங்கள். உங்களுக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டால் நீங்கள் நேரடியாக எங்கள் மருத்துவர்களை அழைக்கலாம். எங்கள் எண்கள் உங்கள் திரையில் ஒளிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் கேள்விகளை கருத்துக்கள் பிரிவில் கைவிடலாம் அல்லது எனது குழுவை அழைக்கலாம். புதிய தகவலுடன் அடுத்த காணொளியில் சந்திப்பேன். அதுவரை நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். பார்த்ததற்கு மிக்க நன்றி.